எல்லோருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு முஃமினுடைய சிரமத்தை நீக்குவானோ அல்லாஹ் அவனுடைய சிரமத்தை நீக்குவான். யார் ஒரு முஃமினுடைய சிரமத்தை இந்த உலகத்திலே நீக்குவானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சிரமத்தை மறுமையில் நீக்குவான். அவன் கடுமையாக அவனுக்கு இருக்கக்கூடிய சிரமத்தை யார் ஒருவன் எளிதாக்கி விடுகின்றானோ அல்லாஹ் மறுமையில் அவனுடைய காரியத்தை எளிதாக்குவான். யார் ஒரு முஸ்லிமின் குறையை இந்த உலகத்திலே மறைக்கிறானோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய குறையை உலகத்திலும் மறுமையிலும் மறைப்பான். ஒரு சகோதரனின் உதவியில் ஒரு அடியான் இருக்கும் நிலையில் எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியில் அவன் இருக்கிறான். இந்த ஹதீஸ் எல்லாம் எதை சொல்லுகிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன், நல்ல கவனிங்க இந்த ஹதீஸை, ஒரு மனிதன் பாதையிலே நடந்து சென்று கொண்டிருந்தான். அங்கே ஒரு முள் இருந்தது. அதை அவன் நீக்கினான். அவன் செய்த இந்த காரியத்திற்காக ஃபஷக்கரல்லாஹு லஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்தினான். தான் அடியானுக்கு நோவினை தரக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு அடியான் எடுத்து தூக்கி எறிந்ததற்காக அல்லாஹ் நன்றி செலுத்தினான். எப்படி நன்றி செலுத்தினான்? ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவரை மன்னித்தான். அல்லாஹு அக்பர். நம்மெல்லாம் அறிந்ததுதான், ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண் ஒரு நாய் சிரமத்தோடு இருந்த காரணத்திற்காக தாகத்திலே ஏங்கி மண்ணை அப்படியே நாவை கொண்டு தடவி கொண்டு இருக்கிறது, தண்ணீர் அதில் கிடைக்கும் என்பதற்காக ஒரு நாயின் பசியை உணர்ந்த அந்த பெண் அந்த நாய்க்கு தண்ணீர் அருந்த ஏற்பாடு செய்தமைக்காக அல்லாஹ் அந்த பெண்ணை மன்னித்து சொர்க்கத்திற்கு அனுப்பினான். அல்லாஹ் நன்றி செலுத்தினான். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, அவர்களுடைய ஒரு நிகழ்வை கவனியுங்கள். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்க முடியவில்லை. அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையில் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். கணவன் முன்னால் சென்று விட்டார்கள். தனியாக ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். தன்ஈமுடைய இடம் வரை வருகிறார்கள். தனியான ஒரு பெண் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கடமையில் உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் அவர் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லை. உஸ்மான் இப்னு தல்ஹா உம்மு ஸலமாவை பார்க்கிறார். உம்மு ஸலமா, நீங்கள் தனியாக இருக்கிறீர்களா? ஆம். எங்கே செல்ல விரும்புகிறீர்கள்? மதீனாவிற்கு செல்ல விரும்புகிறேன், அங்குதான் என்னுடைய கணவன் இருக்கிறார். நீங்கள் தனியாக செல்ல போகிறீர்களா? ஆம். எப்படி நீங்கள் தனிமையில் செல்ல முடியும்? இதோ வாருங்கள், எனது ஒட்டகம், இதன் மேல் ஏறிக்கொள்ளுங்கள். காஃபிர், ஒரு காஃபிர். அல்லாஹ் அவர்களுக்கும் நன்றி செலுத்துவான். அவர்கள் நன்றியோடு இருந்தால் இந்த உலகத்திலே அவர்களுடைய கணக்கை ஆனால் அல்லாஹ் முடித்து விடுவான். ஒரு காஃபிர் உம்மு ஸலமாவிற்கு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். பின்னால் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு உதவி செய்கிறார். அந்த ஒட்டகத்தை அழைத்து செல்கிறார் மதீனாவுடைய வாயில் வரை. மதீனாவில் அந்த ஒட்டகம் இறங்கியதற்கு பிறகு சொன்னார் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா உஸ்மான் இப்னு தல்ஹாவை பார்த்து, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ் நீ செய்த காரியத்திற்கு உனக்கு நன்றி செலுத்துவான். இப்படி ஒரு மனிதரை நான் கண்டதில்லை. என்னை ஒரு பார்வை நீ பார்க்கவில்லை, என்னிடத்திலே ஒரு பேச்சு நீ பேசவில்லை. மதீனாவை வந்தடையும் வரை நீ கண்ணியமான மனிதன் என்று சொன்னார்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பிறகு 8 ஆண்டுகள் கழிகிறது. யௌமு ஃபத்ஹ் மக்கா, ஃபத்ஹ் மக்காவுடைய நாள். உஸ்மான் இப்னு தல்ஹா இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அவர் இஸ்லாமை ஏற்ற அந்த நாள் சொன்னேன், நான் கருதுகிறேன் அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்தி விட்டான் உஸ்மான் இப்னு தல்ஹா. நீ எனக்கு செய்த நன்றிக்காக, ஒரு முஃமினான பெண்ணுக்கு நீ செய்த நன்றிக்காக அல்லாஹ் உமக்கு நன்றி செலுத்தி விட்டான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நன்றி உள்ளவனாக பெற்றுக்கொள்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ் அதற்கு மார்க்கத்திலே பல அளவுகோல்களை, பல நிகழ்வுகளை வைக்கிறான். அவற்றை எல்லாம் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் போதாது. அஷ்ஷகூர் அஷ்ஷாக்கிர், அவன் எப்போது அஷ்ஷகூராக நாம் அவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ்வுடைய தீனில் குறிப்பான ஒரு காரியம் இருக்கிறது, அதை செய்தால் போதும். அந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ்வை அஷ்ஷகூராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள்.
என்ன காரியம்? அல்லாவிற்கு ஒரு அடியான் நன்றி உள்ளவனாக ஆகுவதற்கு தகுதியாக ஆகுவதற்குரிய காரியம். இதை செய்தால் அவன் அஷாக்கிர், அவன் ஷாக்கிர் நன்றி செலுத்துபவன், இல்லை என்றால் கஃபூர் மறுப்பவன். என்ன காரியம்? அஸ்ஸலா, தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபுருக்கும் ஒரு ஈமானுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சொல்லும் போது அஸ்ஸலா என்றார்கள். தொழுகையை விட்டால் அவன் குஃபரை செய்கிறான், தொழுகையை செய்தால் அவன் ஈமானை நிறைவேற்றுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுக்க கால் வீங்க வணங்குகிறார்கள். ஆயிஷா அவர்கள் கேட்டபோது அந்த தொழுகைக்குரிய காரியமாக என்ன சொன்னார்கள்? அந்த தொழுகையை நான் எதற்கு கால் வீங்கும் அளவிற்கு அல்லாவிற்கு நான் தொழுகிறேன், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் என்றாலும் அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, அல்லாஹு அக்பர், அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா, அதன் காரணமாகத்தான் செய்கிறேன் என்றார்கள். அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, என்ன சொல்ல வருகிறார்கள்? அப்தன் ஷகூரன், அல்லாவிற்கு நன்றி உள்ள அடியானாக மாறுவதற்குரிய மிகப்பெரிய அம்சம் அஸ்ஸலா. ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஏதாவது கேள், அல்லாஹ்விடத்திலே வாங்கி தருகிறேன். இன்னி உரீதுன் முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களுக்கு தோழமை கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே வாங்கித் தாருங்கள் என்றார்கள். இரண்டாவது முறை, மூன்றாவது முறை, 3 முறையும் ஒரே பதில், உங்களுக்கு தோழமை சொர்க்கத்தில், அது போதும் எனக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு நீ உதவி செய் உன் நஃப்ஸால் பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமான சுஜூது செய்து நான் உன்னோடு இருக்க வேண்டும், எனக்கு நீ உதவி செய். பிகஸ்ரத்தி சுஜூத், சுஜூதை அதிகமாக செய்து, யானி தொழுகையை அதிகமாக தொழுகு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்றி செலுத்துவான். என்ன காரியமாக இருந்தாலும், குறைவாக அது இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நன்றி மகத்தானதாக இருக்கும். யா அஹி, என் சகோதரனே, ஒன்றை சொல்கிறேன், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை இழந்தால், அல்லாஹ்விற்காக ஒன்றை விட்டு தூரமாகினால், அல்லாஹ்விற்காக ஒன்றை நீ தடுத்துக் கொண்டால், அதற்கு பகரமாக அல்லாஹ் கொடுப்பது நீ எண்ணி பார்க்க முடியாத ஒன்று. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தொழுகையில் இருந்து அவர்களுடைய குதிரை படைகளுடைய பிரமிப்பு தடுக்கிறது. சுலைமான் அந்த குதிரை படைகள் அனைத்தையும் அறுத்து விடுகிறார். அல்லாஹ்விற்காக ஒன்றை இழக்கிறார். சுலைமானுக்கு அதற்கு பிறகு அல்லாஹ் காற்றில் பயணம் செய்வதை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தான். யூசுப், ஒரு பெண்ணுடைய தவறான அழைப்பு, பெண் எச்சரிக்கிறாள், நீ எனக்கு கட்டுப்படவில்லை என்றால் சிறைச்சாலை உனக்கு மேலானது என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய அழைப்பை விட. அஸ்ஸிஜின், சிறை என்பது சாதாரண ஒன்றா? அந்த சிறைச்சாலை எனக்கு விருப்பமானது யா அல்லாஹ், இந்த பெண் அழைக்கக்கூடிய இந்த அழைப்பை விட. அல்லாஹ்விற்காக சிறைச்சாலைக்கு செல்கிறார். அல்லாஹ் அந்த நாட்டுடைய மந்திரியாக்குகிறான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். பனு குரைதாவுடைய தீர்ப்புக்கு பிறகு இறக்கிறார், ஷஹீதாகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதுடைய ஜனாசாவை சுமந்து செல்லும் பொழுது சொன்னார்கள், அந்த மக்கள் எவ்வளவு லேசான ஜனாசாவாக இது இருக்கிறது என்று. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல் மலாயிகத கானத் தஹ்மிலுஹு, அவருடைய ஜனாசாவை மலக்குகள் சுமந்து செல்கிறார்கள். ரஹ்மானுடைய அர்ஷ் ஆடுகிறது அவருக்காக. அவரை அடக்குவதற்காக 10,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சஅத் இப்னு முஆதுக்கு சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நன்றியை அளக்க முடியாது. ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் முஅத்தாவுடைய போரிலே கைகள் வெட்டப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஜஅஃபரை 2 ரெக்கைகளை கொண்டு பறக்குமாறு அல்லாஹ் ஆக்குவான், ஆக்கிவிட்டான்.
கைவெட்டப்பட்டதற்காக, அல்லாஹ்விற்காக கைகளை இழந்ததற்காக. அல்லாஹு அக்பர். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்விற்காக வட்டியை விடுகிறேன், எனக்கு அல்லாஹ் எதை கொடுப்பான், காத்திரு, நீ எண்ணிலடங்காத அபிவிருத்திகளை உன் வாழ்க்கையில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்விற்காக இந்த ஹராமை விடுகிறேன், எனக்கு நிம்மதி அளிக்கிறது இந்த ஹராம், ஆனால் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக தூரமாகிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ. அந்த கூட்டம் அல்லாஹ்வை பயந்து ஈமான் கொண்டிருந்தால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் திறந்து வைத்திருப்பான். அல்லாஹ் ஷக்கூர், அல்லாஹ் ஷாக்கிர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மிகப்பெரிய அரசர். எறும்பு கூட்டம் நடந்து செல்கிறது, சுலைமான் அதை உணர்வார், கேட்பார். அந்த எறும்புகள் பேசிக்கொள்கிறது, சுலைமானுடைய படை வருகிறது, விலகிக் கொள்ளுங்கள் என்று. சுலைமான் கையை ஏந்துகிறார் அல்லாஹ்விடத்தில். அந்த நேரத்தில் ஒரு எறும்பின் சப்தம் அவருடைய காதில் விழுந்தவுடன் ஃபதபஸ்ஸம பாஹிகம் மின் கௌலிஹா, அதனுடைய அவர் அந்த வார்த்தையால் உள்ளத்தில் ஆனந்தப்பட்டு அல்லாஹ்வை அழைத்து சொன்னார், ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ நஅமல சாலிஹன் தர்தா வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், நீ எனக்கு கொடுத்த இந்த அருட்கொடைக்கு நீ எனக்கு அருள் செய். நன்றி செலுத்துவதற்காக நானாக செய்துவிட முடியாது. என்னை நன்றி உள்ளவனாக ஆக்கிய அல்லாஹ் இந்த அருட்கொடைக்கு. அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்திலே குறைவானவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள். ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு முன்னால் ஒரு துஆவை ஓதுகிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மினல் கலீல், அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு என்று. உமர் கேட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, இது என்ன துஆ? அவர் சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் கூறுவதை நீ செவிமடுக்கவில்லையா உமரே? வ கலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றானே, அந்த குறைவானவர்களில் என்னை ஆக்கு யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறேன் என்று உமர் சொன்னார்கள். தன்னை பார்த்து, உமரே, உன்னை விட எல்லோரும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இந்த தீனையும் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று. லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன், எந்த ஒரு சிறிய நன்மையான காரியத்தை செய்வதையும் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள். பிலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய சப்தத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள். என்ன செய்கிறாய் பிலால்? உது செய்தால் தொழுவேன் அல்லாஹ்வுடைய தூதர் 2 ரக்அத். ஃபஜ்ருடைய சுன்னத்து தானே இது, சுன்னஹான காரியம் தானே இது, ஏதோ கொஞ்சம் நன்மை தரக்கூடிய காரியம் தானே. லா யா அஹி லா தஹ்கிரன்ன அலல் மஅரூஃபி ஷை மினல் மஅரூஃபி ஷை. யாருக்கு தெரியும், இந்த நேரத்தில் எத்தனையோ மக்கள் பாவங்களையும் அசிங்கங்களையும் பார்த்து அல்லது தங்களுடைய நேரங்களை கழித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ்வை பற்றி பேசிய எனக்கும், அல்லாஹ்வை பற்றி பேசுவதை கேட்பதற்காக அமர்ந்த உங்களுக்கும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய கூலியாக சொர்க்கத்தை நாளை மறுமையில் தருவதாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு வாய்ப்பளிப்பானாக. இந்த மஜ்லிஸுடைய கூலியை நாம் அறிய மாட்டோம். அவனுக்காக அமர்ந்தோம், அல்லாஹ் இதனுடைய கூலியை பன்மடங்காக்கி நாளை மறுமையில் கொடுப்பான். எந்த ஒரு நன்மையையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அதுபோல் எந்த ஒரு பாவத்தையும் சாதாரணமாக கருதி விடாதீர்கள். அல்லாஹ் ஷக்கூர் அஷாக்கிர். ஒரு கடுகளவு அமல் இருந்தாலும் அதற்கு அல்லாஹ் நன்றி செலுத்துவான். அல்லாஹுடைய நன்றியுடைய அளவை அளக்க முடியாது. அல்லாஹ் ஷக்கூர், அல்லாஹ்வை ஷக்கூர் என்று அழையுங்கள், அல்லாஹ்வை ஷாக்கிர் என்று அழையுங்கள். நன்றி உள்ளவனாக நானும் மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். உங்களுக்கு நன்றி செலுத்தியவர்களுக்கு, உங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோடு இருப்பவர்கள் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் வெற்றி அடை